Dear students, welcome back to Nurses Profile channel. BSc Medical Laboratory Technology. இந்த கோர்ஸ் எந்தெந்த மாவட்டத்துல உள்ள அரசு மருத்துவ கல்லூரிகள் மருத்துவமனைகள்ல இந்த கோர்சஸ் வந்து ரன் பண்றாங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறது தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். கூடவே நமக்கு துணை மருத்துவ படிப்புகளோட கவுன்சிலிங் நடக்கும்போது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் தனியார் கல்லூரிகளுக்கும் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். இந்த BSc MLT கோர்ஸுக்கான தனியார் கல்லூரிகள் நமக்கு கவுன்சிலிங்ல வருமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து பிரைவேட் காலேஜ் கவுன்சிலிங்ல வருமா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னையில பாத்தீங்கன்னா நமக்கு 20 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரையில 20 சீட் இருக்குது. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூர்ல 20 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் செங்கல்பட்டுல 20 சீட் இருக்குது. திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில நமக்கு 20 சீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறது இதுல கொடுத்திருக்காங்க. அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. மோகன் குமாரலிங்கம் மெடிக்கல் காலேஜ் சேலத்துல நமக்கு 20 சீட் இருக்குது. திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது. தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்லயும் 20 சீட் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்லயும் 20 சீட் இருக்குது. தேனி மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது. திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல 20 சீட் இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட் இருக்குது. நாமக்கல் மெடிக்கல் காலேஜ்ல 10 சீட் இருக்குது. சோ டோட்டலா நமக்கு வந்து 280 சீட் இருக்குது. ஓசி ஓபன் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 87 சீட் இருக்குது. பிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 74 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்க்கு 10 சீட் இருக்குது. அடுத்து வந்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 56 சீட் இருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 42 சீட்டும், SCAக்கு 8 சீட்டும், STக்கு நமக்கு வந்து 3 சீட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. இனி இந்த கோர்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும்போது இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாமே கண்டிப்பா வரும். இதுல இருந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எவ்ரி இயர் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் தனியார் கல்லூரிகள் இந்த BSc MLT கோர்ஸுக்கு கவுன்சிலிங் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ்க்கு மட்டும்தான் தனியார் கல்லூரிகள் நமக்கு கவுன்சிலிங்ல வரும். குறிப்பா வந்து BSc நர்சிங், BPharm, BPT, BSc OTAT அண்ட் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்சஸ்க்கு மட்டும்தான் நமக்கு தனியார் கல்லூரிகள் வந்து கவுன்சிலிங்ல வருமே தவிர BSc MLT பொறுத்தவரையில தனியார் கல்லூரிகள் நமக்கு கவுன்சிலிங்ல வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்மளோட அடுத்த வீடியோல எக்ஸாக்டா என்னென்ன கோர்சஸ்க்கு நமக்கு தனியார் கல்லூரிகள் வரும் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இதே மாதிரி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி கோர்ஸ்க்கான சீட் வேகன்சி வீடியோவும் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நர்சஸ் ப்ரொஃபைலோட வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.